அதற்குள் என்னை எழுப்பாது. என் உடம்பில் உள்ள உதிரமெல்லாம் கண்ணீராக மாறி உன் பாதத்தை கழுவினாலும் நான் உனக்கு செய்த தீமைக்கெல்லாம் பரிகாரமாகாது. ஐயோ வடிவு, நீ எனக்கு ஒரு தீமையும் செய்யவில்லை. நான் அப்படி ஒருபோதும் நினைத்ததும் இல்லை. நீ அழுது கண்ணீர் விடுவதை என்னால் தாங்கிக் கொள்ள முடியாது. எழுந்திரு வடிவு, எழுந்திரு. என்னை மன்னித்து விட்டேன் என்று சொல்லக்கா. தவறே செய்யவில்லை எனும் போது மன்னிப்பு என்று சொல்லக்கே இடமில்லை. இருந்தாலும் உன் நிம்மதிக்காக சொல்கிறேன், நான் உன்னை மனப்பூர்வமாக மன்னித்து விட்டேன். எழுந்திரு வடிவு, எழுந்திரு. என்ன நடந்தது வடிவு? ஏன் இப்படி கண்ணீர் வடிக்கிறாய்? நான் செய்த ஒவ்வொரு செயலும் எவ்வளவு தவறானது என்று இப்போதுதான் எனக்கு புரிகிறது அக்கா. சிறு வயதிலிருந்தே நீ என்னை விட உயர்ந்தவளாக இருக்கிறாய், எல்லாவற்றிலும் திறமை பெற்றவளாக விளங்குகிறாய் என்பதை பார்த்து பார்த்து என் மனதில் ஒரு போட்டி மனப்பான்மை ஏற்பட்டு அது பொறாமையாகவும் மாறிவிட்டது. அப்படி எதுவும் நடந்ததாக எனக்கு நினைவில்லையே. அது உனக்கு புரியாதக்கா. நமது நடனம் எங்கு நடந்தாலும் அங்கே வருபவர்கள் உன்னைத்தான் பெரிதுபடுத்தி பாராட்டுவார்கள். நான் ஒருத்தி உன்னுடன் இணைந்து ஆடியதாக கூட அவர்களுக்கு நினைவிருக்காது. பயிற்சி எடுக்கும் போது கூட மாமாவும் அத்தையும் நீ உடனே புரிந்து கொள்கிறாய் என்று உன்னைத்தான் பாராட்டுவார்கள், என்னை கடிந்து கொள்வார்கள். இதையெல்லாம் பார்த்து பார்த்து என் மனதில் ஒரு தாழ்வு மனப்பான்மை வந்துவிட்டது. நான் இரண்டாம் தரமாக போய்விட்டேனோ என்று புகைச்சல் ஏற்பட்டு விட்டது. அது மிகவும் தவறான கருத்து வடிவு. சுந்தரி மூத்தவளானதாலும் நடனக்கலை மீது அவளுக்கு இருந்த ஈடுபாட்டாலும் சொல்வதை உடனே புரிந்து கொள்வாள். நீ சிறு பெண், விளையாட்டுத்தனமாக நடந்து கொள்வாய். அதனால் சில நேரம் கடிந்து கொள்ள நேர்ந்ததும் உண்டு. ஆனால் அதற்காக உங்கள் இருவரில் ஒருத்தி உயர்ந்தவள் மற்றொருத்தி தாழ்ந்தவள் என்ற எண்ணம் எங்களுக்கு எப்பொழுதுமே இருந்ததில்லை. நாங்கள் இருவரும் உங்கள் இருவரையும் எங்கள் இரு கண்களாகத்தான் பார்த்து கொண்டோம். வடிவு, உன் மனதில் இத்தகைய எண்ணம் இருப்பது எனக்கு தெரிந்திருந்தால் நான் எனது ஆட்டத்தையே நிறுத்திக் கொண்டு உன்னை ஆட வைத்து நான் நட்டுவனராகி ஜதிகளை சொல்லியிருப்பேனே. மாமாவும் அத்தையும் நமக்காக வாழ்ந்தார்கள் என்றால் நான் உனக்காக வாழ்ந்திருப்பேன். என்று நம் தாய் மடிந்தாரோ அன்று முதல் நான் உன்னை என் தங்கையாக மட்டும் பார்க்கவில்லை, என் குழந்தையாகவே பார்க்கிறேன். அதனால்தான் நீ என் கணவராகி விட்டவரையே உனக்கு உரிமையாக்கிக் கொள்ள வேண்டும் என்று கேட்டபோது ஒரு குழந்தை இந்த பொருள்தான் வேண்டும் என்று பிடிவாதம் பிடிப்பது போல இவள் என்னிடம் கேட்கிறாளே என்று நினைத்து சிறு வயதில் பலவற்றை உனக்கு விட்டுக் கொடுத்தது போல் என்று அவரையே விட்டுக் கொடுத்தேன். ஆனால் அவர் உன்னை விட்டுக் கொடுக்கவில்லை அக்கா. யாருக்காக வேண்டுமானாலும் எதை வேண்டுமானாலும் விட்டுக் கொடுப்பார். ஆனால் எதற்காகவும் உன்னை விட்டுக் கொடுக்க மாட்டார் என்பதை நான் இன்று நன்றாக புரிந்து கொண்டேன். மற்றவர்கள் எல்லாம் சொல்லியும் புரியாத உனது தியாக உள்ளத்தை ஒரு நொடியில் நான் புரிந்து கொள்ளும்படி செய்துவிட்டாய். அதனால் நான் என் அக்காள் கணவரை அவளுக்கே தந்துவிட்டேன். கல்யாணியின் கணவரை கல்யாணியிடமே அனுப்பி வைத்து விட்டேன். வடிவு, எனக்கு எனக்கு என்ன சொல்வதென்றே புரியவில்லை. மகிழ்ச்சியில் வார்த்தைகளை வர மறுக்கிறது. ஆனால் நான் சொல்ல வேண்டியது ஒன்று இருக்கிறது அக்கா. என்ன? இனி நான் இந்த வீட்டில் உங்களோடு சேர்ந்திருக்க முடியாது. அதனால் ஊரை விட்டே போய்விடுவது என்று தீர்மானித்து விட்டேன். வடிவு, உனக்கு என்ன நேர்ந்தது? ஏன் இப்படி பேசுகிறாய்? எங்களை எல்லாம் பிரிந்து செல்லும் எண்ணம் உனக்கு எப்படி வந்தது? வடிவு, ஏன் இப்படி தீர்மானித்தாய்? முதலில் அதை சொல். இனியும் நான் அவர் முகத்தில் எப்படி விழிக்க முடியும்? என்னை காணும் போதெல்லாம் இவள் இப்படிப்பட்ட பெண்ணல்லவா என்றுதானே அவருக்கு தோன்றும். என் நிலையும் அப்படித்தானே இருக்கும். அது மட்டுமல்ல, நான் உன்னோடு இருந்தால் அது உனக்கு மிகப்பெரிய அவமானம்.
உன்னுடைய வாழ்க்கையை அது பாதிக்கும். அதனால் உன்னை விட்டு, உங்கள் எல்லோரையும் விட்டு நான் ஒதுங்கி விடுவதுதான் உங்களுக்கும் நல்லது, எனக்கும் நல்லது. வடிவு, நீ அவரை பற்றி சரியாக புரிந்து கொள்ளாததால் தான் இப்படியெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறாய். அவர் உன்னை காண வந்ததோ, அங்கு அவர் என்னவெல்லாம் பேசினார் என்பதோ எனக்கு தெரியாது. ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், நீ திருந்த வேண்டும், உன் மனம் மாற வேண்டும் என்பதற்காகத்தான் அப்படியெல்லாம் பேசியிருப்பாரே தவிர உன் மீது அவருக்கு எந்த கோபமும் கிடையாது. என்னிடம் அவர் தனிமையில் பேசும் போதெல்லாம் என்ன சொல்லியிருக்கிறார் தெரியுமா? கல்யாணிக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையை தேர்ந்தெடுத்து மணமுடித்து வைத்தது போலவே வடிவுக்கும் ஒரு சிறந்த மாப்பிள்ளையை தேடி பிடித்து ஊரே வியக்க திருமணம் செய்து வைக்க வேண்டும். அவளது தாயும் தந்தையுமாக நின்று நாம் அவளுக்கு ஆசை வழங்க வேண்டும் என்றார். அவர் அவர் அப்படியா சொல்வார்? ஆம் வடிவு, இதையும் மீறி அவரை காண்பது உனக்கு சங்கடமாக இருக்கும் என்றால் நீ மட்டும் ஊரை விட்டு போக வேண்டியதில்லை, நானும் வந்து விடுகிறேன். நான் வந்து விட்டால் மாமாவும் அத்தையும் மட்டும் இங்கு இருப்பார்களா என்ன? அவர்களும் வந்து விடுவார்கள். நம் குடும்பமே எங்காவது சென்று விடுவோம். உனக்காக அவரை விட்டு வந்துவிடக் கூட நான் தயாராக இருக்கிறேன். நீ இல்லாத நிலையில் எனக்கென்று ஒரு தனி வாழ்க்கையே வேண்டாம். வாழ்ந்தால் நாம் எல்லோரும் இங்கேயே ஒன்றாக வாழ்வோம். போவதானால் அவரை விட்டு நம் வரையில் சென்று விடுவோம். வேண்டாம் அக்கா, வேண்டாம். நாம் யாரும் எங்கும் போக வேண்டியதில்லை. நான் எப்போதோ உன்னை தாயாக நினைத்து போற்றியவள். உன் கணவரை, வணக்கத்திற்குரிய பாகனேரி அம்பலக்காரரை என் தந்தையாக ஏற்றுக்கொள்வதில் எனக்கு எந்த தயக்கமும் இல்லை. இங்கேயே ஒன்றாக இணைந்து வாழ்வோம். வடிவு, அக்கா, கல்யாணி, என்ன தேடுகிறாய்? தாலியைத்தானே தேடுகிறாய்? அது ஒரு வேலிதானே பெண்களுக்கு. அந்த வேலியின் தடையும் இப்போது இல்லை. இனிமேல் என்ன? தைரியமாக வா. நான் உன் உடலை தழுவ தழுவ, உன் உடல் நழுவ நழுவ எத்தனை வகை இன்பங்கள் என்று நீ அறிய வேண்டும் அல்லவா? மூடனே, இப்படியெல்லாம் பேசுவதை நிறுத்து. ஓ, ஓஹோ, செயலில் காட்ட வேண்டும் என்று சொல்கிறாயா? நான் நினைத்திருந்தால் நீ மயங்கி கீழே கிடந்த பொழுதே என் விருப்பப்படி உன்னை அனுபவித்திருக்க முடியும். ஆனால் ஏன் அப்படி செய்யவில்லை தெரியுமா? எதிரிக்கு காயம் ஏற்படும் அளவிற்கு அடிபட்டால் மட்டும் போதாது. யாரால் இப்படி நேர்ந்தது என்று அவனுக்கு தெரிந்திருக்க வேண்டும். நான் தான் உன்னை சீரழித்தேன் என்பதை நீ நேருக்கு நேர் உணர வேண்டும். இரையை விழுங்கும் மலைப்பாம்பு ஒரே அடியாக அதை விழுங்கி விடாமல் அது துடிக்க துடிக்க விழுங்குவது போல் நீ கதற கதற நான் உன்னை இரையாக்கிக் கொள்ள வேண்டும். பித்து பிடித்தவனிடம் எத்தகைய தர்மத்தை சொன்னாலும் செவிடன் காதல் ஊதிய சங்கு என்பதற்கு நீதான் உதாரணம். முதலில் என் தாலியை கொடு. என் கைக்கு வந்துவிட்ட உன் தாலியை அவ்வளவு எளிதில் கொடுத்து விடுவேனா? நீ உன்னை எனக்கு தருவதானால் நான் உன் தாலியை உனக்கு தருகிறேன். கிழிந்த பிறவியே, மரியாதையாக என் தாலியை கொடு. அடடடா, என்ன கல்யாணி, தாலி தாலி என்று ஏன் இப்படி ஓலமிட்டுக் கொண்டிருக்கிறாய்? நீதான் வைரமுத்தனோடு வாழ மாட்டேன் என்று படிதாண்டி வந்த பத்தினி ஆயிற்றே. பிறகு எதற்கு உனக்கு அந்த தாலி? ஈன ஜென்மமே, கல்யாணியை நீ தொட வேண்டும் என்றால் நான் பிணமான பின்புதான் அது நடக்கும். அப்படியா? அதையும் பார்ப்போம்.
கல்யாணி, சொல்வதை கேள். முரண்டு பிடிக்காதே. கல்யாணி, தம்பி ஆதப்பனுக்கு வீரம்மாள் எழுதும் அவசர மடல். மனத்தாங்கல் காரணமாக கல்யாணி பாகனேரிக்கு புறப்பட்டு வருகிறாள். என் கணவன் உறங்கா புலியை பற்றித்தான் உனக்கு தெரியுமே. அவரைத்தான் கல்யாணிக்கு துணையாக அனுப்பியிருக்கிறான் வைரமுத்தன். வழியில் கல்யாணிக்கு ஏதாவது ஆபத்து நேரக்கூடும். உடனே ஆவண செய்யவும். அண்ணா, பட்டமங்கலத்தின் உறவு வேண்டாம் வேண்டாம் என்று சொன்னேனே, நீங்கள் கேட்கவில்லை. இப்போது பார்த்தீர்களா எவ்வளவு பெரிய விபரீதம் நடந்துவிட்டது? என்னை உறங்காப்புலியின் பிடியில் இருந்து காப்பாற்றி அனுப்பியது போல் அனுப்பிவிட்டு இப்போது நம் தங்கையை பட்டமங்கலத்தில் இருந்து அனுப்பி வைத்திருக்கிறான் அந்த வைரமுத்தன். இதன் மூலம் அவன் நமக்கு என்ன உணர்த்துகிறான் என்று புரியவில்லையா? எனக்கு நன்றாக புரிந்துவிட்டது பெரியம்பலம். இனி பாகனேரியின் உறவே வேண்டாம். பாகனேரிக்காரர்களில் ஒருவர் பாதம் கூட பட்டமங்கலத்தில் பட்டுவிடக் கூடாது என்று அவர்கள் நினைக்கிறார்கள் என்பது புரிகிறது. அதற்காக நடு இரவில் என் தங்கை கல்யாணியை அனுப்புகிறானா அந்த வைரமுத்தன்? அதிலும் கொடியவனான அந்த உறங்கா புலியுடனா? முதலில் அங்கு என்ன நடந்தது என்பதை அறிய வேண்டும். மேகநாதா, நீதானே இந்த மடலை கொண்டு வந்தாய். இதை உனக்கு யார் கொடுத்தது? பட்டமங்கலம் கணக்கு பிள்ளையே கொண்டு வந்தார். அவர் மிகவும் பதற்றத்தோடு காணப்பட்டார். இதை தந்துவிட்டு உடனே புறப்பட பார்த்தார். நான் தங்களை சந்தித்துவிட்டு போகும்படி சொன்னேன். அவர் அதற்கு மறுத்து, நான் குறுக்கு பாதையில் வந்திருக்கிறேன், உறங்காப்புலி திரும்பி பட்டமங்கலம் வருவதற்குள் நான் போய்விட வேண்டும் என்றார். இல்லாவிட்டால் பெரும் பிரச்சனையாகிவிடும் என்று உடனே புறப்பட்டு சென்று விட்டார். அப்படியானால் நிலைமை மிகவும் மோசமாக இருக்கிறது என்று பொருள். அதப்பா, நீ குதிரையில் புறப்பட்டு குறுக்கு பாதையில் செல். நான் நமது ரதத்தில் நேர்பாதையில் செல்கிறேன். அந்த உறங்காப்புலி நிச்சயம் ஏதாவது ஒரு இடத்தில் பிடிபடுவான். உன்னையே செக்கு ஓட்டுபவனாக்கி அவமானப்படுத்த முயன்றவன் அவன். நம் தங்கை கல்யாணி விஷயத்தில் அவன் எப்படி நடந்து கொள்வான் என்பதை சொல்ல முடியாது. கல்யாணிக்கு ஆபத்து நேர்வதற்குள் நாம் அங்கு போயாக வேண்டும். நம் தங்கைக்கு ஒரு சிறு தீங்கு நேர்ந்தாலும் நான் ஊழி தீயாக மாறுவேன் என்பதை அவனுக்கு உணர்த்துகிறேன் அண்ணா. நீங்களும் புறப்படுங்கள். பெரியம்பலம், என்ன? பட்டமங்கலத்து வண்டி வாசலில் நிற்கிறது. கல்யாணி எங்கே? யாருடைய தாலி இந்த பிராணியின் கழுத்தில் தொங்கவிடப்பட்டிருக்கிறது? புரியவில்லையா அண்ணா? எந்த கல்யாணியின் நல்வாழ்வை நமது குறிக்கோளாக கொண்டு அவளின் விருப்பப்படி திருமணம் செய்து வைத்தோமோ அந்த அருமை தங்கையின் தாலி ஒரு பிராணியின் கழுத்தில் மாட்டப்பட்டிருக்கிறது. அதப்பா, நமது மரபுக்கே களங்கம் நேர்ந்து விட்டது. பாகனேரியின் படை முழுவதும் திரளட்டும்.
எல்லா மங்களமும் பட்டு போன பட்ட மங்களமாக்கி நம் தங்கையை தேடி கண்டுபிடிப்போம். புறப்படு. அண்ணா